வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் மீண்டும் சிக்கலில் மாட்டுகிறதா நாம் தமிழர் இயக்கம்? அல்லது திட்டமிட்டு நாம் தமிழர் இயக்கத்திற்கு மேல் விமர்சனங்களை தொடர்ந்து வைப்பதற்கான களத்தை ஒரு சிலர் திட்டமிட்டு எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்களா? இதுதான் இன்று பெரும் பேசுபடு பொருளாக உருவாகி கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற பொழுதே தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கம். தமிழர்களுடைய ஆட்சி இம்மண்ணில் மலர வேண்டும் என்பதை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம். தமிழர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே முதல் களமாக கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றன. ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாக விமர்சனங்களும் இருக்கின்றது. அந்த விமர்சனங்களை குறித்து நீங்களும் அறிந்திருப்பீர்கள். நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை எடுத்துக்கொண்டு வைக்கிறார். அதுபோன்று ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் அவர் கடுமையான விமர்சனங்களை வைப்பது தன்னை ஒரு பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே இதுபோன்ற விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றார். ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதாக அவர் தெரிவித்தால் கூட ஈழ மக்களுக்காக இந்த 15 வருடத்தில் அவர் எதை சாதித்தார் என்கின்ற கேள்விகளை இன்னொரு கோணத்தில் பலர் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கான விடை என்ன, உண்மை நிலை என்ன, இவைகளை குறித்து நாம் ஆராய வேண்டியதிருக்கிறது. நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்தி இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியதற்கு காரணம் பலர கட்சியிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுதான். அவர்கள் ஒவ்வொருவரும் வெளியேற ஒவ்வொரு செய்திகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முன்பு இருந்த அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு முக்கிய தலைவர் ஒருவர் வெளியிட்ட ஒரு செய்தியை பதிவிட்டு விட்டு அதற்குள் சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கல்யாண சுந்தரம் அவர் இப்பொழுது அதிமுகவில் இருக்கிறார். அவர் குகநாதன் என்கின்ற ஒரு கட்சி மண்டல பொறுப்பாளரை மையப்படுத்தி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஒருவருக்கு பேசிக்கொண்டிருந்த அந்த கைபேசி உரையாடலை ஒரு சிறிது காலம் கழித்து அது வெளியே வருகிறது. அப்பொழுது கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த வெளிநாட்டில் இருந்த தோழருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கிறார், நான் உங்களிடம் பேசிய விடயம் எப்படி வெளியே வந்திருக்கிறது என்று கேள்வியை கேட்ட பொழுது அந்த தோழர் குறிப்பிட்டாராம், நீங்கள் குகநாதனோடு இணைந்து கொண்டு கட்சியில் குழப்பத்தை உருவாக்குவதாக நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வருத்தப்பட்டார். எனவே உங்களுடைய மனநிலை என்ன என்பதை என்னிடம் பேசிய அந்த குரல் பதிவை நான் சீமான் அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். அவரிடம்தான் அந்த குரல் பதிவை அனுப்பினேன் என்று குறிப்பிட்டாராம். சீமான் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட குரல் பதிவு சமூக ஊடகங்களுக்கு அது பரவத் தொடங்கியது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கல்யாண சுந்தரம் அவர்களால் எடுத்து வைக்கப்படுகிறது. நான் பேசிய நபர் அனுப்பிய குரல் பதிவு சீமான் அவர்களுக்கு சென்ற குரல் பதிவு எப்படி வெளியே வந்தது? ஒன்று, சீமான் அவர்கள் அதை வெளியிட்டிருக்க வேண்டும், அல்லது சீமான் அவர்களுடைய கைபேசியை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சீமான் அவர்களுக்கு தெரியாமல் அதை வெளியிட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நான் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று என்னை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் சீமான் அவர்கள். ஆனால் இதுவரை நான் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து இத்தனை வருடங்கள் வரை அந்த கட்சியை மையப்படுத்தி எந்த கருத்துக்களையும் நான் பதிவிட்டதில்லை, அதை விமர்சித்ததில்லை. காரணம், அந்த கட்சி வளர வேண்டும் என்பதில் எனக்கு எண்ணம் உண்டு. அதுபோல அரசியல் ரீதியாக நான் அதிமுகவில் இருக்கிறேன். அதிமுக சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அது கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர நான் அந்த கட்சியை விமர்சிக்கவில்லை என்று கல்யாண சுந்தரம் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் குரல் பதிவு என்கின்ற அந்த விடயம் முன்பிலிருந்தே அந்த கட்சியை மையப்படுத்திய செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இங்கு சில கேள்விகள் எழும்புகின்றன. ஒன்று, தங்களுடைய கட்சியை மையப்படுத்திய ஒரு விடயம் பேசுபடு பொருளாக மாற வேண்டும் என்கின்ற களத்தில் அவர்கள் தங்கள் சார்ந்தவர்கள் பேசக்கூடிய குரல் பதிவுகளை வெளியே விட்டு கட்சிக்கான ஒரு விளம்பரத்தை தேடுகிறார்களா? அதாவது எதிர்மறை கருத்துகள் முன்வைத்து கூட ஒரு விமர்சனங்கள் வருவதற்கான களத்தை கையில் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்களா என்கின்ற கேள்வி இங்கே எழும்பிவிடுகிறது. தற்பொழுது நிறைய பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வெளியேறுகிறார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் வேறொரு கோணத்தில் வைக்கிறார்கள். இந்த கட்சியில் எங்களுக்கு மரியாதை இல்லை, ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் முடிவு என்கின்றார்கள். ஜனநாயகத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இங்கு ஜனநாயகம் எதுவும் இல்லை. தன்னுடைய குழந்தைகள்
உயர் பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது. எங்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது. நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. சொல்கின்ற கோட்பாடுகளுக்கும் செயல் வடிவத்திற்கும் இடையே நிறைய விலகல்கள் இருக்கிறது என்ற குமுறல்கள் அவர்களிடம் வெடிக்கின்றது. அதுபோல எங்களுக்கு தெரியாதவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் இதை குறித்து கேட்டபொழுது, நாங்கள் படித்தவர்களை நிறுத்த வேண்டும் என்கின்ற களத்தில்தான் ஒவ்வொரு இடங்களிலும் தேடி தேடி எடுத்து படித்தவர்களை கொண்டு வந்து நிறுத்தினோம். மருத்துவர்கள், அதுபோல கட்டடக்கலை வல்லுநர்கள் என்று பலரை படித்தவர்களை கொண்டு வந்து நிறுத்தினோம். அதுவும் இளைஞர்களாக நிறுத்தினோம். அதுதான் அந்த தேர்தல் களத்திலே பேசுபடும் பொருளாக மாறியது. அது எங்கள் அண்ணன் எடுத்த ஒரு பெரிய முயற்சி என்று அவர்கள் அதை பெருமிதத்தோடு குறிப்பிடுகிறார்கள். கட்சி தொண்டர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவர்கள் பெருவாரியான ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து பதிவைத்தான் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் இன்னும் பல விமர்சனங்களை அந்த வெளியேறியவர்கள் கேள்விகளாக வைக்கிறார்கள். ஒரு கட்சியில் படித்தவர்களை மட்டும்தான் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் விவசாயத்தை பாருங்கள் என்று எந்த கோணத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள்? விவசாயிகளுக்கான கட்சி என்று நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற நீங்கள் மருத்துவரையும் கட்டடக்கலை வல்லுநர்களையும் மற்றும் பல துறை சார்ந்த வல்லுநர்களையும் தான் நான் வேட்பாளராக நிறுத்துவேன் என்றால், விவசாயிகள் படிக்காதவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான அரசியல் களம் எப்பொழுது அமையும்? அவர்களுக்கான ஒரு களத்தை நம்மளுடைய கட்சி எப்பொழுது உருவாக்கும்? நாம் முன்பு விவசாய சின்னத்தை பெற்று வைத்திருந்தோம். அது ஒரு நாடகமா? விவசாயிகள் என் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான நாடகமா என்கின்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். ஆனால் இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இதை குறித்து பேசுகின்ற பொழுது, இங்கு பிரிந்து செல்லக்கூடியவர்கள் பலர் முன்பே அவர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இப்பொழுது தேர்தல் நெருங்க நெருங்க கட்சியிலிருந்து பலர் வெளியேறுவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிறார்கள். குறிப்பாக கட்சி நிதியை சுருட்டியவர்கள், கட்சிக்காக திரட்ட பணத்தை வாரி எடுத்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் இப்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்த உண்மைகள் சொன்னால் உங்களால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது என்று இவர்களை குறித்த விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்னொரு கோணத்திலும் அவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பயந்து விட்டது. எனவே எங்களுடைய கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு எங்களை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அதற்கு இதுபோன்ற செய்தி நிறுவனங்களை கையில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு எதிரான ஒரு களத்தை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். நாம் இதனை மையப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து இதை குறித்த கேள்வியை வைத்தோம். நீங்கள் நாம் தமிழர் இயக்கத்தின் வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறீர்களா? அந்த கட்சி வளர்ச்சி அடைகிறது என்பதை மையப்படுத்தி அதை வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறீர்களா என்ற கேள்வியை வைத்த பொழுது அவர்கள், நாங்கள் நாம் தமிழர் இயக்கத்திற்கு பதிலே சொல்வதில்லை, அப்படி ஒரு கட்சியை இருக்கிறதா என்பதை கூட நாங்கள் நினைக்கக்கூட இல்லை. காரணம், அவர்களே பேசி அவர்களை அழித்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய வாயே வினையாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆயினும் நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு போதாத சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறதோ என்பது மட்டும் மனதிற்குள் பட்டுக்கொண்டே இருக்கிறது. நன்றியுடன் இன்பம்.